ஆந்திராவுக்கு பக்கத்திலே மகாபெரிய சுவாமிகள் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது முக்கூர் என்கின்ற உபன்யாச திலகம் அவரை சந்திக்கப் போகின்றார். மகாபெரியவர் அவர் தரிசித்து முடித்தவுடன், முக்கூர், எனக்கு ஒரு உபகாரம் என்று சொல்லி ஒரு காமாட்சி படம், கொஞ்சம் பிரசாதங்கள், குங்குமம் வைத்து ஒரு சால்வையோடு கொடுத்து, இதை நாளைக்கு ராமாவர தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரிடம் சேர்த்து விடுங்கள் என்கின்றார். மறுநாள் கதிரவன் உதித்து முக்கூர் போகின்றார். புரட்சி தலைவருடைய பாதுகாவலர் ஓடோடி வந்து, உங்களை ஐயா உள்ளே வரச் சொல்கிறார் என்கிறார்கள். அந்த பரிசு பொருள், காமாட்சி படம், பிரசாதம், சால்வை எல்லாம் கொடுக்கிறார்கள். முக்கூரிடம் புரட்சி தலைவர் சொன்ன ஒரு வார்த்தை, பெரியவரின் மனம் நோகாத நல்லாட்சி நடக்கும் என்று தெரியப்படுத்துங்கள். பதவியேற்பு முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, முதலில் எம்ஜிஆர் சொன்ன செய்தி, முக்கூர் என்கின்ற நல்ல மனிதரிடம் பெரியவருக்காக எனக்கு பிரார்த்தனை செய்து கொடுத்து விட்ட அந்த சால்வை தான் நான் இன்றைக்கு போற்றி கொண்டே பதவி பிரமாணம் எடுத்தேன். என் பதவி பிரமாணத்தை மகா பெரியவர் முன்னின்று நடத்தினார். மனம் கோணாத நல்ல தர்மத்தின் ஆட்சி அறம் வழி நடக்கும் என்று பத்திரிகையில் பதிவு செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட பல மனிதர்களுடைய இதயத்தை பெரியவர் தொட்டார் என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.